Hey guys, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பாவ்ஸோட டிஜி அண்ட் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் தென் லிஸ்டிங் டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டேப்ஸாப்பும் டபிள்யூ காயினுக்கும் இருக்க அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள வரோம். ஃபர்ஸ்ட் வந்து பாவ்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி மந்த் லிஸ்டிங் ஆக போகுதுன்றது. ஏன்னா அவங்க அஃபிஷியல் பாவ்ஸ் கம்யூனிட்டியிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாவ்ஸ் டிஜி திஸ் மந்த் எஸ் பிப்ரவரின்னு. ஸோ கரண்ட்டாக பிப்ரவரியில் எந்த டேட்டில் பாவ்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிப்ரவரி 27க்கு நீங்கள் உங்களோட பாவ்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அஃபிஷியல் ட்விட் தான். ஏர்லி ஒரு 7 ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பாவ்ஸை. ஸோ கரண்ட்டாக வந்து பாவ்ஸில் இன்னொரு அப்டேட் வந்து பாவ்ஸ் வந்து பினான்ஸில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிக்கிருந்தாங்க. பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பாவ்ஸ் வந்து டெஃபினட்டாக பினான்ஸில் லிஸ்ட் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல சாலிடான ஒரு அமௌண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் $50 to $100 பர் பர்சன் வச்சுருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக மேஜிக்கல் ஈடனில் 300K பாவ்ஸ் வந்து $15 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வவுச்சர்ஸாக யாரும் மாற்றாதீங்க. மோஸ்ட்லி டோக்கன்ஸாகவே வச்சுருங்க. அதை நம்ம லிஸ்டிங்க்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் வேரியேஷன் கம்மி பண்ணதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பாவ்ஸ். ஸோ செகண்டாக வந்து டேப்ஸாப். ஸோ டேப்ஸாப் எல்லாருமே தெரியும் 15 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கரண்ட்டாக அவங்களோட டேட்டை வந்து மாற்றிருக்காங்க 17. ஸோ இது ரீசெண்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் 17 ஏன் மாற்றிருக்காங்கன்னா டான், அதாவது டேப்ஸாப் வந்து டெலிகிராமில் இருக்க பாட்டு. ஸோ டெலிகிராமில் ரீசெண்டாக மாற்றின ஒரு அப்டேட்னால டான் ரிலேட்டடான ஈகோசிஸ்டத்தை தான் எல்லாரோட ஏர்ட்ராப்ஸும் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால டானை வந்து கரண்ட்டாக வந்து டான் ரிலேட்டடாக அந்த இஷ்யூஸ் இருக்கனால டிஜி 2 days தள்ளி போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி 17 எதிர்பார்க்கலாம். ஸோ டேப்ஸாப் ஒரு டஸ்ட் ஆகுமா இல்லை பம்ப் ஆகுமான்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்குமே கம்மியான அமௌண்ட் தான் அலோகேஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டேப்ஸாப். அண்ட் தென் லாஸ்ட்டாக டபிள்யூ காயின். ஸோ டபிள்யூ காயினில் லாஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னன்னா டபிள்யூ காயினில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டபிள்யூ கேலக்ஸி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ டபிள்யூ கேலக்ஸி கிட்டத்தட்ட ஒரு 1 டான் கிட்ட ஈக்குவல் வருது. ஸோ அரௌண்ட் ஒரு $4 3 பாயிண்ட் சம்திங், கிட்டத்தட்ட ஒரு $4 வச்சுக்கோங்களேன். ஸோ $4 இல்லை நீங்கள் ஸ்டார்ஸ் கொடுத்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் அமௌண்ட் தான். ஸோ இது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ 3x ரிவார்ட். இப்போ நீங்கள் அதை அன்லாக் பண்ணுறது வந்து 3x ரிவார்ட்ஸும் 2x WA ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் 100% உங்களுக்கு டிஜி அன்லாக் ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஜி ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட் ஒரு சில பேருக்கு வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் மிஸ் ஆகாமல் இருக்கும்னா உங்களுக்கு 100% டிஜி டபிள்யூவில் வேணும்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு $4 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ இதனோட அட்வைஸ் இல்லை, உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் பண்ணலான்றேன். ஆனால் இன்னும் 7 days க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக டபிள்யூ காயினில் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டபிள்யூ காயின். ஸோ இந்த 3 அப்டேட்டுமே கரண்ட்டாக வந்திருக்க மார்க்கெட் அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோஸோட பார்க்குறேன் கைஸ். ஸோ டாடா பை பை, see you.